அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இரண்டு கூட்டத்தாரை தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஒரு கூட்டத்தார் சுவர்க்கவாதிகள், இரண்டாவது கூட்டத்தார் நரகவாதிகள். மூன்றாவது ஒரு கூட்டம், இடையில் உள்ள ஒரு கூட்டம் என்ற ஒரு கூட்டம் கிடையாது. ஒன்று நான் சுவர்க்கவாதியாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நான் நரகவாதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் இந்த இரண்டில் ஒன்றுக்குத்தான் செல்ல வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்ததுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். முதல் படியிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான். முதல் விடயத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான். எப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தானோ, முஸ்லிம்கள் ஒரு நாளும் நிரந்தர நரகத்தில் இருக்க மாட்டார்கள். முஸ்லிம் அல்லாத அனைவர்களும் நிரந்தர நரகவாதிகள். அவர்களால் ஒரு நாளும் சுவர்க்கம் வர முடியாது. இரண்டாவது கட்டம் சகோதரர்களே, முஸ்லிம்களில் பாவம் செய்தவர்கள் நரகம் நுழைவார்கள். ஆனால் எத்தனை ஆண்டுகள் நரகத்தில் இருக்க வேண்டி வரும் என்று தெரியாது. உலகத்தில் இன்ன தண்டனை செய்தால் இத்தனை ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை என்று தெரியும். அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான், லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, நீண்ட ஆண்டுகள் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். ஹுகுப் என்பது அதிகமான ஆண்டுகள். இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய சிந்தனை இதில் தான் இருக்க வேண்டும். வேறு விடயங்களை யோசித்து காலங்களை நேரங்களை பழுதாக்கிவிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பியதோடு என் சுகர் எவ்வளோ இருக்குது, பிரஷர் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது என்று பார்க்கறதுக்கு முன்னால மனதில் கேட்டுக்கொள்ளுங்க, இன்றைய நாள் நீ சொர்க்கவாதியா நரகவாதியா, நீ சுவர்க்கவாதியா நரகவாதியா? மனதிடம் கேளுங்க, மற்றவன்கிட்ட கேட்டுறாதி. மற்றவன் அவசரமா ஃபத்வா தந்துருவான், நீ நரகவாதி. இந்த உலகத்தில் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு அதிகமானவங்க இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல, இரக்கமுடையவன் அல்லாஹ், அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ். காலையில எழும்பினா மனதிடத்துல கேளுங்க, நீ சொர்க்கவாதியா நரகவாதியா? 5 நேரம் தொழுதியா? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றினியா? ஹராத்தை செய்யலையா? நீ சொர்க்கவாதி. உன்னை ஈமான் உறுதியா? சொர்க்கவாதி. இல்லையா? நான் இந்த நாள் திருந்த போறேன். ஒவ்வொரு நாளும் சகோதரர்களே, இது பெரிய ஒரு சிந்தனை. இது